ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயம் நம்மில் பலருடைய மனசின் ஆழத்தில் இருக்கிற ஒரு தீராத வடுவை பற்றினது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்கள் உசுரா நினச்ச ஒருத்தர் உங்களை ஏமாற்றி உங்களை அள வச்சு நடு ரோட்டில் தவிக்க வச்சுட்டு போயிருக்காங்களா? கண்டிப்பாக நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். நாம் அவங்க கிட்ட நியாயம் கேட்டிருப்போம், கெஞ்சிருப்போம், கதறியிருப்போம். ஆனால் அவங்க நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும், ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலமை? என்ன அள வச்சவங்க நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கு தண்டனையே கிடையாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எதுவுமே சும்மா கடந்து போகாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அதை தான் நம்ம கர்மா அப்படின்னு, பிரபஞ்சத்தின் நீதி அப்படின்னு சொல்கிறோம். உங்களை அள வச்சவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன மாதிரியான தண்டனையை தரும், அவங்க எதிர்கொள்ள போகிற அந்த 5 கசப்பான உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இதை நீங்கள் கேட்கும்போதே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் குறைஞ்சி ஒரு மிகப்பெரிய நிம்மதியே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம முதலாவது பார்க்க போகிற கசப்பான உண்மை கர்மா. இதை நாம் நிறையா இடத்துல கேட்டிருப்போம். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. இது ஏதோ சும்மா வார்த்தையினால் சொன்னது கிடையாது. இது பிரபஞ்சத்தின் சிறந்த விதி. உங்களை ஒருத்தங்க அள வைக்கிறாங்கன்னா அவங்க உங்கள் மனசில் ஒரு நெகட்டிவ் ஆற்றலை, அதாவது ஒரு வலியை விதைக்கிறாங்க. அவங்க நினைக்கலாம், நம்ம அவங்கள ஏமாற்றிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், அவங்க அழுதுகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப திமிரோடு ஆணவத்தோடு சுற்றுவாங்க. ஆனால் பிரபஞ்சம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அழுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அவங்க உங்களை அள வச்சுட்டு வேறொரு இடத்துல ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துடுவாங்கன்னு கணக்கு போட்டால் அது கண்டிப்பாக நடக்காது. பிரபஞ்சம் அவங்களுக்கான தண்டனையை உடனே தராது. ஏன்னா கர்மாவுக்கு அவசரமே கிடையாது. அது ரொம்ப பொறுமையாக சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அவங்க எப்போ தங்களை ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிறாங்களோ, எப்போ தங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குதுன்னு நினச்சி அவங்களோட சந்தோஷமாக இருக்காங்களோ, அப்போ இந்த கர்மா அவங்க கதவை தட்டும். அவங்க உங்களை எப்படி அள வச்சாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான வலியை அவங்க அனுபவிச்சே ஆகணும். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அவங்க யாருக்கிட்ட இருந்து அந்த வலியை பெறுவாங்க தெரியுமா? அவங்க யாரை ரொம்ப உசுராக நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே அதே துரோகத்தையும் வலியையும் அவங்க திரும்ப பெறுவாங்க. அப்போ அவங்க உட்காந்து அழும்போது அவங்களுக்கு நீங்கள் அழுத அந்த முகம் ஞாபகத்துக்கு வரும். அன்னைக்கு நாம் அவங்களுக்கு இதைத்தானே செஞ்சோம், இன்னைக்கு அது நமக்கு நடக்குதே அப்படின்னு அவங்க மனசாட்சி அவங்கள குத்திக்கிட்டு இருக்கும். அதனால் உங்களை அள வச்சவங்க இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. பிரபஞ்சம் அவங்களுக்கான கணக்கை எழுதிக்கிட்டே இருக்குது. சீக்கிரமே அவங்களுக்கான வட்டியும் முதலுமா தண்டனை அவங்க கைக்கு வந்தே சேரும். அடுத்ததாக இரண்டாவது கசப்பான உண்மை மனசாட்சியின் குத்தல் மற்றும் நிம்மதியற்ற வாழ்க்கை. வெளியில் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஆடம்பரமாக சமூக வலைத்தளத்தில் சிரித்த முகத்தோட போஸ்ட் போட்டுக்கிட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சீன் காட்டலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவங்களால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக கண்ணை மூடி தூங்க முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு வெளியில் இருந்து வர்ற எதிரியை விட உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசாட்சி தான் மிகப்பெரிய எதிரி. ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்கள அள வச்சுட்டு வர்ற எந்த ஒரு மனுஷனும் உள்ளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவங்க தனிமையாக இருக்கும்போதோ இல்லை ராத்திரி படுக்கையில் படுக்கும்போதோ அவங்க செஞ்ச தப்பு அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே தான் இருக்கும். பிரபஞ்சம் அவங்களுக்கு தர்ற சிறந்த தண்டனை என்னன்னா அவங்களுடைய நிம்மதியை பறிக்கிறது தான். அவங்க கிட்ட எவ்வளோ பணம் வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் வேணால் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க மனசில் ஒருபோதும் அமைதி இருக்காது. ஒரு பயம் அவங்கள எப்போதுமே தொத்திக்கிட்டே இருக்கும். நாம் ஒருத்தருக்கு தப்பு பண்ணிட்டோம், நமக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பயம் அவங்க நிழல் போல் அவங்கள தொடரும். அவங்க சிரிக்கும்போது கூட அந்த சிரிப்பில் உண்மை இருக்காது. அது வெறும் போலித்தனமான சிரிப்பாக மட்டும்தான் இருக்கும்.
உங்களை அள வச்சவங்க அந்த நிமிஷத்துலேருந்து தங்களோட உண்மையான மகிழ்ச்சியையே இழந்துடுவாங்க. அவங்க வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு நரக மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிரபஞ்சம் அவங்களுடைய உள்மனசை ஒரு போர்க்களமாக மாற்றிடும். அவங்க அங்கே தினமும் தங்களோட குற்ற உணர்ச்சியோடையே போராடிக்கிட்டு இருக்கணும். இதை விட ஒரு கசப்பான தண்டனை வேற என்ன இருக்க முடியும்? மூன்றாவது கசப்பான உண்மை, தனிமை மற்றும் உண்மையான உறவுகள் கிடைக்காமல் போவது. ஒருத்தரை அள வச்சு அவங்களுடைய அன்பை மதிக்காமல் தூக்கி போடுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற அடுத்த தண்டனை என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் அப்புறம் வர்ற எந்த ஒரு உறவும் உண்மையானதாக இருக்காது. அவங்கள சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த கூட்டம் அவங்களுடைய பணத்துக்காகவோ அழகுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு சுயநலத்திற்காகவோ மட்டுமே தான் இருக்கும். அவங்க கஷ்டப்படும் போது அவங்க கூட நிற்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா யாருக்கெல்லாம் மற்றவங்களோட உணர்வுகளை மதிக்க தெரியலையோ அவங்களுக்கு உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிற தகுதியே இல்லைன்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிடும். நீங்கள் அவங்க மேலே வச்ச அன்பு எவ்வளவு சுத்தமானது, எவ்வளவு ஆழமானதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. ஏன்னா அப்போ அவங்க கண்ணை ஆணவமும் சுயநலமும் மறைச்சிருக்கும். ஆனால் காலப்போக்கில் அவங்க பல மனிதர்களை சந்திப்பாங்க. அப்போ அவங்கள எல்லோருமே தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியும், அன்னைக்கு ஒருத்தர் நமக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான அன்பை காட்டினாங்களே, அவங்கள நம்ம அள வச்சிட்டோமே அப்படின்னு நினச்சி அவங்க ஏங்குவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டாலும் சரி, தேடினாலும் சரி, நீங்கள் கொடுத்த அந்த உண்மையான அன்பும் அந்த உன்னதமான உறவும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு வெற்று மனிதர்களாகவோ சுற்றி ஆள் இருந்தும் அனாதையா தனிமையில தான் வாழணும். உண்மையான அன்புக்காக ஏங்கி தவிப்பதே அவங்களுக்கான மிகப்பெரிய சாபம். நான்காவது விஷயம், எனர்ஜி பேலன்ஸ், அதாவது பிரபஞ்சத்தின் ஆற்றல் சமநிலை விதி. அறிவியல் ரீதியாக பார்த்தா கூட இந்த உலகத்தில் ஆற்றலை அழிக்க முடியாது. அது ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறும். அதுபோல தான் நீங்கள் அவங்களுக்காக அழுத கண்ணீரும் பட்ட வலியும் வீண் போகாது. அந்த வலி, அந்த வேதனை எல்லாமே ஒரு எனர்ஜி. நீங்கள் எவ்வளவு தூரம் கீழே விழுந்தீங்களோ, எவ்வளவு தூரம் அழுதீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய கர்ம வினை கழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுடைய தூய்மையான அன்பால் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களை இன்னும் பக்குவப்பட்ட வலிமையான ஒரு மனிதராக மாற்றும். பிரபஞ்சம் உங்களை அந்த வழியில் இருந்து மெல்ல மெல்ல வெளியில் கொண்டு வந்து உங்களை ஒரு மிக பெரிய உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும். ஆனால் உங்களை அள வச்சவங்களோட நிலைமை என்னாகும் தெரியுமா? அவங்க தற்காலிகமாக ஜெயித்த மாதிரி ஒரு மாயையில் இருப்பாங்க. ஆனால் அவங்க சேர்த்து வச்ச நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது உங்களுடைய கண்ணீர் சாபம், அவங்கள மெல்ல மெல்ல கீழே இறக்கும். அவங்களுடைய தொழிலில் நஷ்டம் வரலாம், அவங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படலாம், இல்லை அவங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் உருவாகலாம். அவங்க எந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப நினச்சி பெருமைப்பட்டாங்களோ அந்த விஷயமே அவங்களுக்கு பெரிய ஆப்பா வந்து முடியும். பிரபஞ்சம் எப்போதுமே சமநிலையை தான் விரும்பும். ஒருத்தருக்கு அநீதி நடந்தால் அதை சரி செய்வதற்காக பிரபஞ்சம் இன்னொரு பக்கத்துலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் இன்றைக்கி அழலாம், ஆனால் நாளைக்கு நீங்கள் தான் உயர போகிறீங்க. அவங்க இன்றைக்கி சிரிக்கலாம், ஆனால் நாளைக்கு அவங்க வீழ்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பிரபஞ்சம் வச்சிருக்கிற மாஸ்டர் பிளான். ஐந்தாவதா மிக முக்கியமான கசப்பான உண்மை, காலத்தின் இறுதி தீர்ப்பு. வாழ்க்கையில் நாம் வயசாகும் போதோ இல்லை நாம் மரணப்படுக்கையில் இருக்கும்போதோ நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு படம் மாதிரி வந்து போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களை அள வச்சவங்களுக்கு தோன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கே, அதுதான் அவங்க வாழ்நாளில் மிக கொடுமையான தண்டனை. அது சுய பச்சாதாபம் மற்றும் பச்சாதாபம். அவங்க வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச தப்புக்களை எல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும் பாருங்களேன். அதை அவங்களால தடுக்கவே முடியாது. அவங்க நினச்சாலும் அந்த பழைய காலத்துக்கு போய் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க முடியாது. உங்களை அள வச்ச அந்த தருணத்தை அவங்களால மாற்றவும் முடியாது. ஐயோ, நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு நல்ல மனுஷனோட வாழ்க்கையே கெடுத்துட்டேனே, அவங்க கண்ணீருக்கு காரணமாயிட்டேன் அப்படின்னு அவங்க தனக்குள்ளேயே உருகி உருகி சாவுவாங்க.
அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரபஞ்சம் மன்னிப்பு தராது. ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்பை எப்பயோ கொடுத்துச்சு. ஆனால் அவங்க அதை தங்களுடைய ஆணவத்தாலேயே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த சுய பச்சாதாபம் அவங்கள உயிரோட இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு தின்னுடும். அவங்க சாகுற வரைக்கும் இந்த பாரத்தோடவும் வலியோட தான் வாழணும். இப்போ இந்த 5 கசப்பான உண்மைகளை கேட்டதுக்கப்புறம் உங்கள் மனசில் ஒரு தெளிவு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களை அள வச்சவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதுன்னு நீங்கள் இனிமேல் யோசித்து உங்கள் நேரத்தையோ எனர்ஜியோ வீணாக்காதீங்க. அவங்களுக்கான தண்டனையை தீர்மானிக்கிறது உங்கள் வேலையோ என் வேலையோ கிடையாது. அது பிரபஞ்சத்தின் வேலை. பிரபஞ்சம் அதை மிக சரியாக கச்சிதமாக செய்யும். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்று தான். உங்களை அள வச்சவங்களை உங்கள் மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டு அவங்க மேலே கோவப்பட்டு பழி வாங்கணும்னு நினச்சி உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கெடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சா நீங்களும் அவங்க பண்ண தப்பையே பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது உங்களுடைய கர்மாவையே பாதிக்கும். அதனால் அவங்கள பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி முன்னேறி போங்க. உங்களுடைய கண்ணீரை தொடச்சிக்கோங்க. உங்களுடைய காயங்களை ஒரு அனுபவமாக மாற்றிக்கோங்க. உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நல்லா வாழ்கிறதும் வெற்றியோட வளம் வர்றதும் தான் உங்களை அள வச்சவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறந்த பதில். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது தான் அவங்க உள்ளுக்குள்ளே இன்னும் அதிகமாக எறிவாங்க. பிரபஞ்சம் உங்களோட இருக்குது. உங்களுக்கு சிறந்த நிதியை அது வழங்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் ரொம்ப அழகாக பிரகாசமாக மாறப்போகுது. அதை நோக்கி நம்பிக்கையோடு நடைபோடுங்க. நன்றி, வணக்கம்.